இது வரைக்கும் போர்க்களத்துல இருந்த அந்த பயங்கரமான சத்தத்தை பத்தி பார்த்தோம். இப்போ சீன் அப்படியே கொஞ்சம் மாறுது. அர்ஜுனன் தன் வில்ல தூக்கிக்கிட்டு கிருஷ்ணரை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. ஆனா அந்த வேண்டுகோளுக்கு பின்னாடி ஒரு செம்ம அழகான எமோஷன் ஒளிஞ்சிருக்கு. அர்ஜுன உவாச்ச சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்யுத யாவதேத்தா நிரீஷேஹம் யோத்து காமானவஸ்திதான் கேர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. அர்ஜுனன் சொல்றாரு, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத. அதாவது கிருஷ்ணா, என் தேரை அப்படியே கொண்டு போய் அந்த 2 படைகளுக்கும் நடுவுல நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. சண்டையிட வந்திருக்கிற இந்த ஆட்களை நான் ஒரு முறை நல்லா பார்க்கணும். இந்த யுத்தத்துல நான் யாருக்கெல்லாம் எதிரா சண்டை போட போறேன்னு எனக்கு தெரியணும்னு சொல்றாரு. இங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? கிருஷ்ணர் யாரு? மொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சவர். ஆனா அர்ஜுனன் அவரை பார்த்து தேர அங்க நிறுத்துன்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. ஒரு டிரைவர் கிட்ட சொல்ற மாதிரி அவ்வளவு உரிமையா சொல்றாரு. இங்கதான் பக்தியோட உச்சக்கட்டம் இருக்கு. பாகவதத்துல ஒரு அழகான வரி வரும், அகம் பக்த பராதீனோ. அதாவது கிருஷ்ணரே சொல்றாரு, நான் எல்லாத்துக்கும் மேல சுதந்திரமானவனா இருந்தாலும் என்னோட பக்தர்களுக்கு நான் அடிமைன்னு. அர்ஜுனனோட அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டு அந்த ஜெகநாதனே இங்க ஒரு சாதாரண சாரதியா மாறி அர்ஜுனன் சொன்ன இடத்துக்கு தேரை ஓட்டிட்டு போறாரு. இதை விட ஒரு அழகான உறவு இருக்க முடியுமா? அர்ஜுனன் ஏன் தேரை நடுவுல நிறுத்த சொன்னாரு? அவருக்கு பயம் கிடையாது. ஆனா சரி, யார்தான் சண்டைக்கு வந்திருக்காங்கன்னு பாப்போன்னு ஒரு சின்ன ஆர்வம். அவரோட இந்த ஒரு ஆசைதான் உலகத்துக்கே தேவையான பகவத்கீதை பிறக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைய போகுது. அர்ஜுனன் சொன்ன மாதிரியே கிருஷ்ணர் தேரை 2 படைக்கும் நடுவுல கொண்டு போய் நிறுத்திட்டாரு. இப்போ அர்ஜுனன் எதிரி படைய பாக்குறாரு. அங்க அவர் பார்த்த அந்த ஒரு விஷயம் அர்ஜுனனோட மொத்த மனசையும் கொலைய வச்சிடுச்சு. வில்லையே கீழே போடுற அளவுக்கு அர்ஜுனன் அங்க யார பார்த்தாரு? அந்த திருப்பத்தை அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம்.